பொன்னியின் செல்வன் அத்தியாயம் 41. குடநாட்டு இளவரசரின் எதிர்கால கனவுகள். குடநாட்டு இளவரசரை நாம் கடைசியாக அருகன் கோட்டத்து நந்தவனத்தில் இளவரசி வேண்மாளோடு உரையாடி கொண்டிருந்த போது கண்டோம். அவள் அவரிடம் விடை பெற்று கொண்டு புறப்பட்ட போது சிறிது நேரம் அவள் செல்வதையே நோக்கி கொண்டிருந்தார். பிறகு நாட்டிய கூடத்துக்கு சென்றார். ஏற்கனவே இசை நாட்டிய குழுவினர் அங்கே வந்திருந்தார்கள். அருக நம்பியாரும் விரைவிலேயே வந்து சேர்ந்தார். அவர்கள் தேவையின்றி இளவரசிக்காக காத்திருக்க வேண்டாமே என்று இளவரசிக்கு உடல் நலம் இல்லாததால் திரும்பி சென்று விட்டதாக தெரிவித்தார். பிறகு அன்றைய நாளும் தொடர்ந்து வந்த 4 நாட்களும் இளவரசி இல்லாமலே மற்ற மாணவர்களுடன் நாட்டிய பயிற்சி நடந்து வந்தது. அன்றைக்கு குடநாட்டு இளவரசர் அரண்மனைக்கு திரும்பிய போது அங்கே வேணாட்டு அரசரும் பதுமன் தேவியாரும் வந்திருக்க கண்டார். அவர்களுக்கு குடநாட்டு இளவரசர் மீது மிகுந்த அன்பும் மதிப்பும் உண்டு என்பதால் அவர்கள் அவரிடம் நலம் விசாரித்து உரையாடி சென்றனர். வேண்மாள் தன் தந்தை ஊரிலிருந்து வந்திருப்பதால் அவருடன் இருக்கும் பொருட்டு அருகன் கூட்டத்திற்கு வர முடியாமல் போயிருக்கும் என்று எண்ணி அவளை காண தவித்து கொண்டிருந்த உள்ளத்தை அமைதிப்படுத்தி கொண்டார். முன்பு ஒரு நாள் பதுமன் தேவியார் வேண்மாளிடம் கூறியது போல குடநாட்டு இளவரசர் கல்வியிலும் கலைகளிலும் மட்டுமே ஆர்வம் கொண்டவர் என்றும் பொதுவாக நாம் காணக்கூடிய மற்ற இளவரசர்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவர் என்றும் நாம் அவரை பற்றி கொண்டிருந்த கருத்துக்கு மாறாக இப்படி ஒரு இளம் பெண்ணின் கடைக்கண் பார்வைக்காக காத்து கிடக்கிறாரே என்று என்ன தோன்றுகிறதல்லவா? மேம்போக்காக பார்க்கும்போது அப்படித்தான் தோன்றும். ஆனால் கூர்ந்து சிந்தித்தால் பொதுவாக அழகான பெண்களை கண்டதுமே அறிவு மயங்கி அவர்கள் பின்னால் திரியும் இளைஞர்களை போன்றவர் அல்ல அவர் என்பது புரியும். அவரே கூட இளவரசி வேண்மாளை காண்பதற்கு முன்னால் இவ்வாறு ஒரு இளம் பெண்ணிடம் நெஞ்சை பறி கொடுப்போம் என்று கனவிலும் நினைத்திருக்க மாட்டார். ஒரே தன்மை உடைய 2 பொருட்கள் எளிதில் ஒன்று கலப்பது உலக இயற்கை அல்லவா? அதுபோலத்தான் சிறந்த கலைஞரான அவரை அதே போன்ற ஒரு கலை செல்வியின் அழகும் கலைத்திறனும் ஈர்த்து விட்டிருந்தது. 5ஆம் நாளான இன்று வழக்கம் போல நாட்டிய பயிற்சி துவங்கும் சமயத்தில் சற்றும் எதிர்பாராத விதமாக இளவரசி கூடத்தினுள் நுழைந்தாள். அங்கிருந்த எல்லோரையும் பொதுவாக பார்ப்பது போல தமக்குரிய இடத்தில் அமர்ந்திருந்த இளவரசரையும் நோக்கிவிட்டு எப்போதும் போல பயிற்சியில் கலந்து கொண்டாள். அவள் முகம் சற்று பொலிவு குன்றி இருப்பது போலும் உடல் சற்று மெலிந்து காண்பது போலவும் இளவரசருக்கு தோன்றியது. இது எதனாலோ என்று அவர் உள்ளம் சிந்தித்தது. ஒருவேளை நாம் காரணமாக இருக்கலாமோ என்ற எண்ணம் எழுந்ததும் அவளிடம் ஆறுதலாக பேச வேண்டும் என்று விரும்பினார். பயிற்சி முடிந்து எல்லோரும் கலைந்து செல்லும் சமயத்தில் அவளை நோக்கி சென்றார். அவளும் அவருக்காக காத்திருப்பது போலவே தோன்றியது. இளவரசி, நலமாக இருக்கிறீர்களா? தந்தையார் இங்குதானே இருக்கிறார். அவரும் பெரிய அன்னையும் நலமாக உள்ளார்கள் அல்லவா என்று பேச்சை துவங்கினார். ஆம் இளவரசே, நலமாக இருக்கிறார்கள். தந்தையார் இங்குதான் இருக்கிறார். அவருக்கு வேட்டையாடுவதில் விருப்பம். இந்த சேர நாட்டின் குன்றுகள் எங்கும் அடர்ந்த காடுகளும் அதில் விலங்குகளும் இருக்கின்றன அல்லவா? அதனால் உடன் ஆட்களை அழைத்து கொண்டு வேட்டையாட சென்றிருக்கிறார். மன்னரும் உடன் சென்றிருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். ஆம், தந்தைக்கும் சிங்கம் புலி போன்ற விலங்குகளை வேட்டையாடுவதில் விருப்பம்தான். அதனால் மைத்துனரோடு சென்றிருக்கலாம். இடையில் சில நாட்கள் நீங்கள் இங்கு வரவில்லையே. தந்தையோடு இருந்து பொழுதை கழித்து கொண்டிருந்தீர்கள் போலும். அல்லது ஒருவேளை உடல் நலமில்லையோ? இளவரசே, நாம் ஏன் இங்கு நின்றவாறே பேசிக்கொண்டிருக்க வேண்டும்? அந்த பூம்பொழிலுக்கு செல்வோமா? வாருங்கள் செல்வோம். இருவரும் இவ்விதமாக உரையாடி கொண்டே பூம்பொழிலுக்கு சென்று அமர்ந்தார்கள். இவ்வளவு நேரமும் சரளமாக பேசிக்கொண்டு வந்தவர்கள் அங்கே சென்றதும் அமைதியானார்கள். என்ன பேசுவது என்று தெரியாதவர்களைப் போல ஒருவரை ஒருவர் பார்ப்பதும் பிறகு சுற்றுமுற்றும் வேடிக்கை பார்ப்பதுமாக இருந்தனர். இளவரசர் தான் அமைதியை கலைத்தார். இளவரசி, இடையில் தங்களுக்கு உடல் நலமில்லாமல் போயிற்றோ என்று கேட்டேன். தாங்கள் அதற்கு பதில் சொல்லவில்லையே. தங்களை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது. அப்படியா? ஏன், நான் எப்படி இருக்கிறேன்? அன்றைக்கு பார்த்ததற்கு இன்று மெலிந்து காணப்படுகிறீர்கள். முகமும் வாட்டமாக இருக்கிறது. அது எனக்கு தெரியவில்லை. ஆனால் உள்ளத்தில் அமைதி இல்லாததால் அப்படி தோன்றுகிறது போலும். என்ன காரணம்? என்னிடம் கூறலாம் என்றால் கூறுங்கள். என்னால் இயன்றதை செய்கிறேன். அவள் என்னவென்று சொல்வாள்? நீங்கள் யாரிடம் அன்பொழுக பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அவளை உங்கள் தமையனுக்கு சொந்தமாக்க பெற்றவர்கள் திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார்கள் என்றா சொல்ல முடியும்? இளவரசி ஒன்றும் பேசவில்லை, அமைதியானாள். இளவரசி. இளவரசரின் குரல் குழைந்து மென்மையாக அவளை அழைத்தது.
நீங்கள் ஒன்றும் பேசாமல் அமைதியை கடைபிடிப்பதை பார்த்தால் ஒருவேளை நான் தான் அதற்கு காரணமோ என்று என்ன தோன்றுகிறது. ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு வேறு. இளவரசே, நீங்கள் வருந்தத்தக்கதாக ஒன்றுமில்லை. ஆனால் என்னை நான் மீட்டுக்கொள்ள முயலுகிறேன். இசை நாட்டிய கலைகளில் ஆழ்ந்து மூழ்கி அதில் நீந்தி கரை சேர ஆர்வத்துடன் இறங்கினேன். இப்போது அந்த கலை வெள்ளத்தில் நானே அடித்து செல்லப்பட்டு கொண்டிருப்பது போலவும் நான் செயலற்று போனது போலவும் உணர்கிறேன். அது உண்மையானால் தங்கள் கரம் பற்றி கரை சேர்க்க உங்களோடு நான் இருக்கிறேன் இளவரசி. இது பற்றி சிந்தித்து குழம்புவதை விடுத்து உண்மையில் உங்கள் உள்ளத்தை திரும்பி பார்த்தால் அங்கே நான் இருப்பதை காண்பீர்கள். இப்படி நேரடி தாக்குதல் இளவரசியின் கலக்கத்தை உடனடியாக தெளிவித்தது. உள்ளத்தை கவ்வி இருந்த அந்த பனித்திரை வலுவாக விளக்கப்பட்டதும் இளவரசர் கூறியது உண்மையே என்பதை மனதிற்குள் ஏற்றுக்கொண்டாள். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? படித்திருக்கிறேன். காவிய புலவர்கள் காதல் வயப்பட்ட தங்கள் காவிய தலைவரை பற்றி விரிவாக பாடி வைத்திருக்கிறார்கள். அவற்றை படித்திருக்கிறேன். அவர்களெல்லாம் தங்களைப் போலவே தான் இருந்திருக்கிறார்கள். குறும்பு சிரிப்புடன் கூறினார் இளவரசர். பதில் ஒன்றும் கூறாமல் இளவரசி தலை குனிந்தாள். மீண்டும் தலை நிமிர்ந்த போது அவள் விழிகள் குளமாகியிருந்தன. பதறிப்போனார் இளவரசர். இளவரசி, என்னவாயிற்று? ஏன் இந்த கலக்கம்? இப்போது என்ன நேர்ந்து விட்டது? இளவரசர் அவள் குழப்பத்தை தீர்த்து தெளிவுபடுத்தினார் என்பது உண்மைதான். ஆனால் அதற்கு பின்தான் அவளுடைய கலக்கம் அதிகமாகி கண்ணீரும் வந்தது. ஆனால் இளவரசரிடம் ஒன்றுமில்லை என்று சொல்லி கண்ணீரை துடைத்து கொண்டாள். காதல் கசிந்துருகி கண்ணீராய் வெளிப்பட்டது என்று இளவரசர் எண்ணிக்கொண்டார். கவலைப்படாதீர்கள் இளவரசி. ஆடல், பாடல், அழகு என்ற இம்மூன்றிலும் சிறந்து விளங்கும் தாங்கள் நாளை உலகம் போற்றும் கலையரசியாக திகழப் போகிறீர்கள். நம் தலைமுறையின் சிறந்த கலைஞர்களாக நாளை நாம் உருவாகி இவற்றுக்கு நூல்களில் எழுதி வைக்கப்பட்டுள்ள இலக்கணங்களுக்கெல்லாம் இலக்கியமாக விளங்குவோம். செல்வமும் இளமையும் ஒருவரது வாழ்நாளும் நிலையானவை அல்ல. ஆனால் கல்வியும் கலைகளும் கால காலத்திற்கும் நிலைத்து நிற்கக்கூடியவை. அப்போது அவற்றோடு நாமும் மக்கள் போற்றிட நிலைத்து நிற்போம் என்றார். இளவரசியின் கரம் பற்றி வாழப்போகும் வாழ்க்கை பற்றிய கனவுகள் கண்களில் மின்னலிட இளவரசர் பேசினார். இளவரசர் பேச பேச, ஐயோ, இவையெல்லாம் நடக்கக்கூடியவையா? வேளாவிக்கோ மாளிகையிலும் வஞ்சிமாநகர் அரண்மனையிலும் நடக்கும் பேச்சுக்களை இவர் அறிந்தால் இவ்விதம் பேசிக்கொண்டிருப்பாரா? எப்படி இருப்பினும் இவர் இப்போது இவ்வாறு மேலும் மேலும் கனவுகளை வளர்த்து கொள்ளாததே நல்லது என்று எச்சரிக்கை அடைந்தாள் இளவரசி. மேலும் இளவரசி கண்களை மூடி கரங்களை கூப்பி கடவுளை வேண்டினாள். இங்கே குடநாட்டு இளவரசரும் வேணாட்டு இளவரசியும் உரையாடி கொண்டிருக்கும் போது செங்குட்டுவர் தனது வெள்ளை புறவியின் மீது அமர்ந்து முசிறி பட்டணத்தில் இருந்து கருவூர் நோக்கி செல்லும் நெடுஞ்சாலையில் தன்னந்தனியாக சென்று கொண்டிருந்தார். இடையில் எங்கும் நிற்காமல் சென்று முன்பொரு முறை எந்த குன்றிலிருந்து உருண்டு விழுந்து அக்ரிபானாவால் காப்பாற்றப்பட்டாரோ அந்த குன்றின் அடிவாரத்தை சென்றடைந்தார். புறவியை அங்கிருந்த அந்த கொன்றை மரத்தில் கட்டிவிட்டு குன்றை நோக்கி அண்ணாந்து பார்த்தார். பிறகு அந்த மரத்தடியில் அமர்ந்தார். அவர் உள்ளத்தில் பல சிந்தனைகள் அலைமோதி கொண்டிருந்தன. இந்த இடத்தில்தான் நாம் அடிபட்டு நினைவிழந்திருந்த போது அக்ரிபானாவின் மடியில் கிடந்திருக்கிறோம். அவளுடைய நல்ல மனமும் துணிவும் அல்லவா நம்மை காப்பாற்றியது. இல்லாவிட்டால் இரத்த வாடை கண்டு வந்த எந்த காட்டு விலங்காவது நம்மை இரையாக்கி இருக்குமே. இப்போது இந்த உடம்பில் இருக்கும் உயிர் அவள் காப்பாற்றி வைத்திருப்பது அல்லவா? இதயத்தில் ஒருத்தி குடியிருப்பது தெரிந்தும் அரியணையை அலங்கரிப்பதற்காக வேண்மாள் வருவாளா? வேணாட்டரசர் அவளுக்கும் எனக்கும் திருமண நாள் குறிக்காமல் ஊர் திரும்புவதில்லை என்று பிடிவாதத்துடன் தங்கியிருக்கிறார். அவர்தான் அப்படி என்றால் நம் மதிப்பிற்குரிய பெரிய அன்னையாரும் தந்தையும் தாயும் எல்லோரும் ஒரே கருத்தாக இருக்கிறார்களே. அவர்களிடம் யவனக்கலம் ஒன்றில் பணிப்பெண்ணாக வந்தவளுக்கு இதயத்தில் இடமளித்து விட்டேன் என்று சொல்லி எப்படி என் காதலை ஏற்கும்படி செய்வது? இந்த மாக்கோதியை கூட அல்லவா சில நாட்களாக நம் கண்ணில் படவில்லை. முன்பு நாம் அக்ரிபானாவை சந்திக்க முடியாமல் மிகுந்த மன வேதனைக்கு உள்ளாகி இருந்தபோது மாக்கோதியும் வேண்மாளும் தான் உதவினார்கள். இப்போது யாரை நாடுவது? அந்த பேதை பெண் அக்ரிபானா ஏற்கனவே தான் நம்மை விட்டு பிரிந்து செல்ல நேரிடுமோ என்று அஞ்சிக் கொண்டிருக்கிறாள். இப்போது நான் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது என்ற நிலை ஏற்பட்டால் அதை அவள் எப்படி தாங்குவாள்? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவளுடன் எங்காவது கடல் நடுவே இருக்கும் தீவுக்கு கண்காணாத வண்ணம் சென்று விட்டால் என்ன? இம்மாதிரியான எண்ணம் ஏற்பட்டதும் அப்போதே அவளை காண வேண்டும் போல் இருந்தது. சட்டென்று அங்கிருந்து எழுந்தார். தமது வெள்ளை புறவியில் ஏறிக்கொண்டு அதை தட்டிவிட்டார்.
அப்போது அந்த குன்றின் மறுபுறத்திலும் குதிரையின் குளம்பொலிகள் கேட்பது போல் இருந்தது. ஆனால் அதை பற்றி கருத்தை செலுத்தாமல் முன்னோக்கி விரைந்தார் செங்குட்டுவர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.